நமோ நாராயணா சர்வவேத வினோத காரண கருணா கலைஞரியே கருணா லயனியே நம்மள பாஸ்கர சோதி சர்வா அனந்த சச்சிதா நந்த பிரசாபா நம்மள பாஸ்கர சோதி ரூபா அனந்த சச்சிதா நந்த பிரசாபா விமல வேத வேதாந்தருமா நிரஞ்சன தேவா நீல பூரண நிலைய மஞ்சுதா நிலையில் மஞ்சுதா வேதநாயகன் இதயம் ரஞ்சித கருணா லயநிதிய தினமுகுந்தம் சரணம் உதங்கதிய மதன் சிகர சிறித கருணா லயநிதி நாராயணன் ஓ நமோ நாராயண ஹரிவோம் நமோ நாராயண மகே பராபத்தில் மண்ணோடி பரத்தில் சிவந்தோன்றி சிவத்த சக்தி சக்த நாதம் நாதத்தில் விந்து அப்போ அப்போடைய சதாசிவம் சதாசிவத்தை மகேஸ்வரன் மகேஸ்வர பிரம்மா பிரபந்தம் 4 வீதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் பிரமம் பக்தமம் பைரவம் பகவதம் சிவபுராணம் பசுகம் நாதகம் மார்க்கண்டிகம் அநேகம் பிரம்மட்டம் லிங்கம் பாரகம் ஸ்காண்டம் வாமனம் கூர்மம் பக்தமணனம் கனடமணனம் பிரம்மாண்டம் என்று சொல்லப்பட்ட 18 புராணங்கள் உருவாக 18 புராணங்களும் தெல்ல திரிக்கப்பட்டேன் அட்டப்பிரியா ருத்ரா அபிஷேகப்பிரியா பிரம்மா தோற்றப்பிரியா சூர்யா தொழுகப்பிரியா சந்திரா காடப்பிரியா மன்மதா கணிப்பிரியா கந்தா கனகரந்த சுந்தரமா கனகப்பிரியா நாராயண அமைத்து பெற்று யானோ ஒரு நாளைக்கு ஓடு செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் எனது செலவு 1008 அருமையான ஒருவருக்கு கழகம் செய்ய வேண்டும். கழகம் எங்கே எங்கே கழகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் வளர்ந்தான் இன்று எனது கழகம் செவ்வளவே நடக்க வேண்டும். எனது கழகம் செவ்வளவே நடக்க வேண்டும் என்றால் வழங்க வேண்டும். எனது ஆசால் தங்கவில் அவருடைய பொற்பாதங்கள் முடிந்து அவருடைய நல்லாசை பெற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவருடைய கவிகளை மொத்தம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏதாவது நல்ல ஒரு தொகுதி நல்ல ஒரு தொகுதியிலும் நல்ல ஒரு பகுதி இந்த பகுதியில் இருக்கப்பட்ட அனுபவம் ஞான பயிர்கள் ஞான பயிர்க்காக வழியும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு கழகத்தை ஆரம்பிப்போம். கழகம் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் எல்லாம் அந்த வெற்றி விநாயகரை வணங்கி அவரோடு இணங்கி கழகத்தை செய்தமானால் கழகத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய மூசகமாக மோதகஸ்த சாமர வாமன ரூப மகேஸ்வர புத்திர வெங்கட விநாயகருடைய பாதத்தை வணங்கி கழகத்தை ஆரம்பிப்போம். செல்வ கணபதியை
ஹலோ பாண்டி கருகாப்பட்டி கிராமத்தின் சார்பாக கழக பிரியனாக நடிக்கும் தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி போலாரம் சேர்த்து எங்களெல்லாம் வரவழைத்து நடிகர்களுக்கு நாம் ஒத்துழைப்புக்கும் பாசம் போற்றி வரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி நமது கருங்காப்பட்டி வாழ் மக்களும் மற்றவங்க கோடிகள் ரசிகர் மக்கள் அத்தனை பேர்களும் எங்களுக்கெல்லாம் வரவேற்ற பொன்னாடை பொருத்தி புகழாரம் சேர்த்த அத்தனை பேர்களுக்கும் கலைக்குடி சார்பாக என் சார்பாக நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். செல்வ கணபதியே எங்கள் குல சித்திவினா எகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்திவினா எகனே சிவக்குள்ள தவ கொழுந்தே சிவக்குள்ள தவ கொழுந்தே என்னை என்றும் சீருடனானவனே செல்வ கணபதியே எங்கள் குல விநாயகனே ஆதிக்கம் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே ஆதிக்கம் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே பீமனை திரைத்து வைத்து பக்தர் கூடை விநாயகனே விநாயகனே சிவக்குள்ள தவக்குழுந்து என்னை என்றும் சீருடன் ஆர்வனே செல்வக்கென பருகே எங்கள் குல சித்தி விநாயகனே நல்லதோர் செயல்களெல்லாம் உடல் மிக்க வல்லவ கணவரியே கணபதியே பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெருகிவனே நேசா பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெருகிவனே நேசா செல்வக்கென்ன பருகே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை என்றும் சீருடன் ஆழ்வனே செல்வக்கென்ன பருகே எங்கள் குல சித்தி விநாயகனே வாமன மாயவனா வெட்டி சொல்ல வாழ்த்துக்கள் சொல்லவனே வாமன மாயவனா வெட்டி சொல்ல வாழ்த்துக்கள் சொல்லவனே கீதை பகவன் கீதரைகள் எழுதி தந்து அன்பால் விமர்சனம் செய்தவனே கணேசாமூர்த்தி அந்த செல்வக்கென பருகே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவக்குள்ள தவ கொழுந்து சிவக்குள்ள தவ கொழுந்து என்னை என்றும் சீருடன் ஆர்வனே செல்வக்கென பருகே எங்கள் குல சித்தி விநாயகனே குறையாத பகனும் கபடமான கண்டாத வளமையும் குண்டாத கிழமையும் தனிப்பிணி இல்லாத வளம் தலையாத வளமும் அன்பு அகலாத மனுவையும் தவறாத சந்தானமும் தாளாத நிறுத்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத குடையும் பிழையாத நதியும் கோடாத கோடுகளும் துன்பமில்லாத வாழ்வும் துயனை பாபத்து அன்று முதுவு பெரிய தொண்டு கட்டங்களால் அதை யாரை அழகும் ஆகியவர்களுக்கு ஆத்திகளை ஒரு வாழ்வை என்று தமிழை மறந்தவரை உரையுடன் வச்சா கூர்மா வாமனா நரசிங்கா பரசுராமா
கோபாலா என்று சொல்லக்கூடிய பரந்தாமன் சிறைமனாக நமக்கு வணங்கி அவனோடு இணங்கி கழகத்தை ஆரம்பிப்போம். குரலில் இது யார் எழுது என்பது நன்மக்கள் மலையை சொற்களாதவர் சொன்னார்களே, அப்படி யார் பேரியார் மகதையார் செகுடையார் செங்குட்டி யார் சொல்லக்கூடிய நால்வகையார். இந்த நால்வகை யாருக்கு விட விழிச்சு புல்லா குழல் இசைக்கிற புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, கொண்டாடும் கங்கை மலை தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, கொண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பன்னீர் மலர் சொருகில் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. நீர் மாலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் புகழ் பாடுங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே அந்த ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூரனில் அவன் தமிழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன். வாயில் தங்கள் அவளோடு நின்றவன் ஒரு கொடியோடு வாழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். வேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், அந்த பாரதம் பொருளுக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழாலே தங்கை கொடுத்த அந்த பாரத போர் புரிய பங்கை கொடுத்தான். பாண்டவர்க்கு ஒருமை உள்ள பங்கை கொடுத்தான். அதற்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். படிப்பதற்கு கீதை என்னும் பாரம் கொடுத்தான். அந்த படித்தவர்க்கு சீதை என்னும் பாடம் கொடுத்தார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அந்த ஒரு பரந்தாமன் எம்பெருமானுடைய புகழை வாழ வேண்டும். நாளாகிற புகழ் தேர்வு சொல்ல கொண்டு சொல்லுங்க. ஒரு படமாவது ஒருவனமாகி இன்ப சுந்தரம் அன்பு உறுதி உணவு கலங்கி ஒழுகி விந்து ஊர் சுந்த மீதில் இருந்து வழியில் பாதை சிரித்திரமாவது பண்டில் வந்து புகுந்து திரண்டு பதுங்க அரும்பு கபடமைக்கு தண்டு பார்வை மெய் வாய் செய்தி கால் என்ற உருவமாகி உயிர் வளருமாறும் ஒன்று ஒன்று நுழைந்த மனதை உதரமகன்று வாரமும் யோகமும் நாடு மறைந்த ஒரு மனிதனை ஏற்றெடுக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் பிறந்தான். அந்த மனிதனுக்கு பிறக்க வேண்டும். அந்த மனிதனின் மானத்தை காத்துக் கொள்கிற ஆடையும் கவிஞர் கண்ணதாசன் உருவாக பாடி வைத்தார். மனிதா, உன் மானத்தை காத்துக் கொள்கிற ஆடை கூட
பழையதானாலும் சோக்கப்படும் செட்டிற்கு தூக்குவதற்கும் இறக்குவதற்கு உதவுகின்றதே. மனிதா உன்னுடைய நிலைமை கொஞ்சம் தாழ்ந்து விட்டான். மனிதனை யாரும் மதிப்பது கிடையாது. வாழ்ந்தாலும் வீசும் தாழ்ந்தாலும் வீசும் இந்த வையகத்திலே மனிதன் மனிதனாக வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். காரணம் இருந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று பேர் சொல்ல வேண்டும் அப்படின்னு மனிதனை பார்த்து சொன்னார் கடவுள். மனு ஈசன் தான் மனிதன். கடவுள் எங்க இருக்கின்றார்? உள்ளவது கோவில், ஊன் உணவு ஆலயம், வல்லமாலைக்கு வாய் கோபுரவாசல், தெளிவார்க்க ஜீவனை சிவலிங்கம் என்று சொன்னார்கள். அந்த அப்பேற்பட்ட மனிதனும் அந்த ஈசன் வடிவில் இருக்கின்றான். அந்த ஈசன் வடிவில் இருக்கப்பட்ட மனிதனையும் ஈண்டெடுத்தவர் தாய் அப்படின்றக்காக அந்த உயர்ந்த இடத்தில் நான் உலகம் மதிக்கும். உன்னுடைய நிலைமை கொஞ்சம் இறங்கிச்சா தன்னுடைய நிலையில கூட நம்மளை பார்த்து மதிக்காதுன்னு சொன்னாங்களே. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலையில் கூட மதிக்கும். இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நேரம் கூட பெருக்கும். மதியாத தலைவாசல் தெரியாத என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சதிக்கமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சதிக்கவே. கருடன் சொல்வது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அது இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உன்னை போல அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது, இதை சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சவிக்கமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொல்வது அதில் அர்த்தம். நானும் சேர்ந்திருந்தோம் நிலவுமான போல, அந்த நிலவை போல செய்து வந்து நீ வளர்ந்தவானே. நீ நானும் சேர்ந்திருந்தோம் நிலவுமான போல, அந்த நிலவை போல செய்து வந்து நீ வளர்ந்தவானே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்ய போது இல்லாதாயில் வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொல்றது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சவிக்கமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொல்றது அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளது. எப்படி ஏனென்றால் ஒரு மனிதன் சொன்னார்கள், மனிதன் நடக்க வேண்டும். அப்பேற்பட்ட மனிதர்களையும் இன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன்மைகளை சான்றோர்களை கேட்ட தாய் என்று சொன்னார்களே, அப்பேற்பட்ட தாய் நாடு, தாய் மண், தாய்க்கு பெருமை சேர்த்தார்கள். அதை விட இந்த இடத்தை பார்க்கும் பொழுது கவிஞர்கள் புலவர்கள் பாடி வைத்திருக்கின்றார்கள். இடம் அகன்ற புவி மடந்தைக்கு அலைநீர் ஆடை, மலை திருமுல்லை, அதெல்லாம் ஆறு
ஆற மேகம் கூந்தல் அவை மேலே இருப்புறவையை கதறி அரப்பை நீக்கி உதயத்தை கொண்டால் உலக விளக்கும் ஒளிரும் இரவில் என்று அந்த உலகாவை எந்த இடத்தில் இந்த நதியோரம் நாடுகள் வளைந்து பெருந்து ஆடக்கூடிய தண்டலை பார்க்கும்போது அற்புதமாக இருக்கின்றது. இந்த நதியோரம் நாடுகளையும் பறவை இனங்களும் மாநிலங்கள் உணர்வுகளையும் பறவை இனங்களை சிறகடித்து பெறக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது அற்புதமாக இன்னைக்கு காலகட்டம் நதியோரம் நதியோ நாளில் உண்டு நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்தானந்தம் என் சொல்ல நதியோரம் நாளில் உண்டு நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்தானந்தம் என் சொல்ல நதியோ பாரமிடும் சொல்லக்கூடிய பொன்னான காலத்தை மண்ணாக்க நம்ம கண்ணாக இருக்கும் உள்ள சென்றால் யாரு பெண்கள் யார்
யார் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே. என்ன சட்டம்? யார் இவன் நெஞ்சக்கவர்ந்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்? நெஞ்சக்கவர்ந்த ஆளும் வேண்டுவதற்கு மனக்குளம் இருக்கின்ற அலைக்குளம் பெண்களுக்கு ஒரு மாக்குளம் நடக்க வேண்டும் எனக்கு ஒரு திருமண குளம் என்று சொல்லக்கூடிய பாவை யாருக்கு செய்ய வந்தால் சேவை இந்த ஆனந்த பூக்காட்ட இப்படி வீசக்கூடிய இந்த இடத்துல சோ என்று சொல்லுகிறார்கள். ஒரு மூன்று காலத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே அலை பாயுதே மனவேங்குவே ஆசை காதலிலே ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே அலை பாயுதே மனம் ஏங்குதே அலை வாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே அலைவாயுதே மனம் ஏங்குதே ஆசையின் காதலிலே ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே அலை பாயுதே மனம் ஏங்குதே அலை வாயுதே ஆசை காதலிலே ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே மார்பில் சூடும் சங்கர மலர்வோள் மங்கை இவள் வரவோ ஏனொருவரும் காட்சி மதுவோல் ஏகபூஜரமோ தேவலோக இந்திரன் சபையில் ஆடும் ஊர்வசியோ ஆடும் ஊர்வசியோ ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே அலைவாயுதே மனம் ஏங்குதே ஆசையின் காதலிலே ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே இப்படியெல்லாம் ஆனந்தமாக பாடிக்கொண்டிருக்கிற நாளை நம்பை ஒரு விஷயம் மேடையில் சொல்லக்கூடிய அழகென்றால் இவ்வளவா அழகு என்று சொன்னார்கள். அந்த அத்திப்பழத்தை கொப்பாக இருந்தாலும் ஒரு வேலை அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தமக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு ஏங்க இங்க வரல? இங்க பாருங்க இவளை கண்டு என் தந்தை பிரம்மனே படுக்கிறார். அவரை அவளை பார்த்து திகைப்பது போல் அழகா அழகல்லவா இவள் வெள்ளக்கார பெண்ணுக்கு இங்க வர்றதுக்கு உரிமை இருக்குல்ல, இருக்கு. சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனாங்க இல்லையா? சொல்லுங்க. அப்பேற்பட்ட வெள்ளக்கார பெண்ணை விட இவள் அழகாக இருக்கின்றார். தேவுலகத்திலே பிரம்மனும் கண்டாலும் இவளை கண்டு திகப்பா அத்திப்பழம் சிவப்பா அத்தமக சிவப்பா வெள்ளக்கார பொண்ணு இங்க வந்தாலும் இந்த கெட்டு சிரிப்பா தெய்வம் கொண்ட பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே எப்போதும் இப்போதும் ஆடாது நான் வந்த போவே பள்ளம் சிகப்பா அத்தமக சிகப்பா அந்த தேவோலகத்திலே பிரம்மனும் கண்டால்
எந்திரமா புத்திருந்தே 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 பூசை கட்டுமே இவன் காத்திருந்தார் காத்திருந்தார் கண்ணிலே கட்டுமே சாமந்தி பூவே சாமந்த பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி நடு சாமத்தில் இருக்கு சங்கதி முல்லை மலர் மேலே மொக்கு வண்டு போலே முல்லை மலர் மேலே மொக்கு வண்டு போலே உள்ளம் உறவாடுதங்கள் அன்பாடே முல்லை மலர் மேலே மொக்கு வண்டு போலே பெரிய வண்ண பறவை எனக்கு சொல்லுதமா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னது சொல்லுதமா பெரிய வண்ண பறவை எனக்கு சொல்லுதமா உலகம் புரியவில்லை ஒன்றும் தெரியவில்லை உலகம் புரியவில்லை ஒன்றும் தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் தெரியவில்லை உலகம் புரியவில்லை ஒன்றும் தெரியவில்லை மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி அந்த மயக்கத்திலே பாடுவே மூஞ்சலாடி மயக்கத்திலே மாடுவே ஊஞ்சலாடி நிறைய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதமா சின்னந்திரைய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா ஆகாமாசை நிறைவேறுமா கடல் அழகை போல அன்பு கொள்ள வேண்டுமா ஏ அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா இந்த அழகான என்ப மொழி பேசுமா ஒன்று சேர்ந்து அன்பு மாறுமா உள்ள காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்து அன்பு மாறுமா என்ன மர தோப்புக்குள்ள குயிலே குயிலே உன்னை தேடி வந்து சேதி சொன்ன குயிலே குயிலே என்ன மர தோப்புக்குள்ள குயிலே குயிலே முட்டையடி பாதையிலே ஒரு சனம் தொங்கையிலே முட்டையடி பாதையிலே ஒரு சனம் தொங்கையிலே ஒட்டையா பாடிதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை பல்வாடிதம்மா என்னோட மனசு அரங்கம் காணுறங்க ஆறுகடல் மேலுறங்க சிரங்கம் காணுறங்க திருவான காணுறங்க காணுறங்க வழியிலேயே நானே உலகில் யாதையத்தை கிடக்கிறேனே வீணே காலை விடு காலையில் நரசுர ஓசையில் மெல்ல தொண்ட மாதிரி ஒரு கனவு மெதுவாய் விழிச்சே அந்த பெண்ணை காணலே அவளே நினைச்சே இரு கண்ணு மூடலே தவிச்சேன் உடன் கொடுச்சேன் இந்த வாடு காதலே அந்த இந்திர லோகமே எங்கே வந்தது போலவே அந்த இந்திர லோகமே எங்கே வந்தது போலவே இந்த கண்ணில தோணுது மனம் தங்கையிலானது இந்த கண்ணில தோணுது மனம் தங்கையிலானது அந்த இந்திர லோகமே எங்கே வந்தது போலவே நானா வந்த சந்தனமே உன்னை தழுவே மன சம்மதமே இது நேராலும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மக்களாகவே உன்னை தானே தஞ்சமென்று நம்பி வந்தினானே துளி பூவெடுத்து ஒரு மாலையிலே வெளியே கழித்து மண்ண கோலமிடு உன்னை தானே என்ன காலமும் நேரம் அனுசரிக்க வேண்டும் ஒரு மான சொத்துக்கு ஒரு சிறு வகுப்பு சுமார்கள் கழகம் செய்ய வேண்டும் அந்த கழகத்தாலே ஒரு நன்மை இணைக்க வேண்டும் சொல்லக்கூடிய நாள் கழகம் செய்கிற முப்பழமும் சர்க்கரையும் முன்கடைந்த நல்ல அம்மனும் சொற்பவே நச்சொல் செந்தவன அருந்தவா பேசும் விரிவுள் ஆளவும் சோ என்று பாடுகிறார் பையன்களே சுந்தரம் என்றால் அழகு
அழகென்றால் முருகன். அந்த முருகனுடைய விவரத்தை சொல்லி ஓம் ஓம் என்று உச்சரிப்பது போல ஆலோலம் பாடிக்கொண்டிருக்கிறாரே. இந்த ஆலோலம் பாடி பெரிய லம்பாடியா இருக்கணும். ஆலோலம் பாடிக்கொண்டிருக்கும் இவள் இதற்காக வந்தாள். ஏன் வந்தாள் என்பதை பார்க்க வேண்டும். கலகம் செய்ய வேண்டும். நேரம் குறைவாக இருக்கின்றது. சுந்தரனை தாதல் பொம்பு சிறந்த மங்கை இவள். சுந்தரனை தாதல் பொம்பு சிறந்த மங்கை இவள். மிகுந்த தேவதும் பூமி முழக்க வரும். மிகுந்த தேவதும் பூமி முழக்க வரும். இந்திரன் கந்தசாமிக்கு தகுந்த சூத்திரம் நிறைந்திருந்த மங்கை இவள். எந்த உலகி ஏன் வந்தால் ஏன் வந்தால் ஏன் வந்தால் இதற்காக வந்தால் இப்படி பார்க்கும்பொழுது ஆதையிலே அதை வளர்ந்தாமல் மாமல வளர்க்கப்படுவது ஆனந்த கண்ணீரில் அமுதைத்தாளுக்கு 2 பெண்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லப்படுகிற 2 மாதர்கள் அமிர்தவள்ளி என்ற தெய்வ யானையை எம்பெருமான் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தை திருமணம் முடித்துக் கொண்டு இளையவன் சுந்தரவள்ளி தேசமத்திகளை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கும் முருகனுக்கும் திருமணம் நடத்த வேண்டும் சொல்லப்படுகிறான். விவரம் தெரியாத போல் விவாதத்தை தொடங்கி கழகத்தை ஆரம்பிப்போம். அதற்கு முன்பதாக ஒரு ஆடு வருகின்ற கட்சி கட்டியவர் வாட்டன்னைக்கு நிற்க முதல்ல பார்க்கிறேன். முதல்ல சந்திப்போம். என்ன விஷயம் இருக்கின்றது, என்ன விவரம் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். எனது கழகத்திற்கு வழி கிடைக்க வேண்டும். நமோ நாராயண.